பரம கருணாமூர்த்தியான சர்வஜகத் பிதாவான உலகிற்கு தாயும் தந்தையுமான அம்மையப்பனான ஆசுதோஷி என்று சாஸ்திரங்களால் போற்றப்படுகின்ற, ஆசுன்னா சீக்கிரம், தோஷின்னா சந்தோஷத்தை அடையிறவர்னு அர்த்தம். சீக்கிரமாக சந்தோஷத்தை அடையக்கூடிய முதல் தெய்வமாய் வேதங்களால் சொல்லப்படுகின்ற அத்யவோச்சததி வக்தா பிரதமோ தெய்வியோ பிஷக் அஹீகிஷ்ட சர்வான் ஜம்பயன் சர்வாஷ்டயாத்து தான்யா என்று வேதம் சொல்றது. பிரதமோ தெய்வியா அப்படிங்கிறது இப்படி போற்றப்படுகின்ற ஒரு பழமையான பிராச்சீனமான பரமபக்தர்களால் கொண்டாடப்பட்ட சுகவனேஸ்வரருடைய சன்னிதானத்தில் ஒரு ஆனந்தமான ஒரு சுதினம் இன்றைய தினம். நல்ல நாள். வாழ்க்கையில் எது நல்ல நாள், எது கெட்ட நாள்? அமிர்த யோகம், சித்த யோகம், முகூர்த்த நாள், பண்டிகை இப்படிலாம் போட்டிருந்தா நல்ல நாள். கரிநாள், மரண யோகம், அஷ்டமி நவமி இதெல்லாம் போட்டிருந்தா கெட்ட நாள். அப்படிதானே? அப்படி கிடையாது. என்றைய தினம் இறைவனை பற்றி நாம் நினைக்கின்றோமோ அன்றைய தினம் நல்ல நாள். என்றைய தினம் இறைவனை பற்றி நாம் நினைக்காம போகின்றோமோ, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. எத்தினம் எல்லாம் புராணம் ஒரே மாதிரி தான். எத்தினம் ஹரி சல்லாப கதா பீயூஷ வர்ஜிதம் தத்தினம் துர்தினம் மன்யே மேகச்சன்னே நதுர்தினம் அப்படின்னு சாஸ்திரத்தில் ஒரு வசனம். பழைய காலங்களில் சூரியனை பார்க்கலன்னா சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு சம்பிரதாயம். சூரியன் கண்ணுக்கு தெரியலன்னா அன்னைக்கு முழுக்க பட்னி கிடப்பார். இது ஒரு பழமையான பழக்கம். அதுக்கு மேகச்சன்னம்னு பேர், துர்தினம்னு பேர். அது இல்லை துர்தினம். என்றைய தினம் இறைவனை பற்றி பேசாம கேட்காம நாம் இருக்கமோ அதுதான் துர்தினம். அதுதான் பேசுகின்ற நாள் தான் பிறந்த நாள். பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள். கதர்றார் மகான்கள்லாம். பேராயிரம் பரவி வானோரேற்றும் பெம்மானை பிரிவிரா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திருப்புறங்கள் தின் சிலை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாமல் ஆற்றனால் போக்கினேனே. என்னால் நான் வீணடிச்சேனே, வாழ்நாள் வீணா போச்சே. எதை இழந்தாலும் வாழ்க்கையில் சம்பாதிக்கலாம், காலத்தை இழந்தால் சம்பாதிக்க முடியாது. 10 ரூபா பணம் போச்சு, 100 ரூபா பணம் போச்சுன்னா திருப்பி சம்பாதிச்சுடலாம். எல்லாத்தையுமே சம்பாதிச்சுக்கலாம். நான் லாஜிக்காக சொல்கிறேன். அதை ஒன்றே அதை ஆக்டாக வச்சுக்க வேண்டாம். ஒரு கல்யாணம் பண்ணி மனைவி காலம் ஆனோம்னா அடுத்த கல்யாணம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிறோம். எத்தனையோ பேர் இருக்கான். குழந்தை போயிடுச்சுன்னா அடுத்த குழந்தையை பெற்றுக்கலாம். எதை இழந்தாலும் திருப்பி வாழ்க்கையில் சம்பாதிச்சுக்க முடியும். சம்பாதிக்க முடியாதது உங்கள் ஆயுசு தான். காலம்தான் சம்பாதிக்க முடியாது. அந்த காலத்தை காலக்ஷேபோ நகர்த்தவியா க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே. அந்த காலத்தை வீண் பொழுது ஆக்கக்கூடாது. என்றைய தினம்லாம் நம்மளுடைய வாழ்நாளில் இதை மாதிரி இறைவனை நினைக்கின்றோம். இப்படி நினைச்சா யார் சாப்பாடு போடுவா? உழைக்க வேண்டாமான்னா. தமிழில் ஒரு வச்சனம் உண்டு. இறை தேடுவது மிருகங்களுடைய தன்மை. இறை தேடுவதோடு இறைவனையும் தேடுவதுதான் மனிதனுடைய அடையாளம். எல்லாரும் சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தானே ஒரே வார்த்தை. நீ எதுக்கு பிறந்த, நீ எதுக்கு வளர்ந்த, நீ எதுக்கு படித்த, நீ எதுக்கு வேலைக்கு போன, நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிண்ட, நீ எதுக்கு குழந்தை பெற்றுண்ட, நீ எதுக்கு வீடு கட்டின, நீ எதுக்கு சொத்து சேர்த்த. இப்படி ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டால் என்னத்துக்காக இதெல்லாம் நீ செய்யற அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்?
சுகமா இருக்கிறது, சௌக்கியமா இருக்கிறது. அந்த ஒரு பதில் தான் சொல்ல முடியும். இப்ப நான் கேட்கிறேன், இத்தனையும் பண்ணி சௌக்கியமா இருக்குமா? இதுக்கு பதில் யாராலையுமே சொல்ல முடியாது. கேட்கிற டயத்தை பொறுத்து இருக்கு பதில் சொல்றது. காலங்காலத்தால எழுந்து ஜம்முன்னு டிகிரி காப்பியா குடிச்சிட்டு பேப்பரை கையில் வச்சிருந்து அன்னைக்கு லீவு நாளாகவும் இருந்து ஒரு வேலையும் இல்லாமல் இருந்து ஜாலியாக இருந்ததுன்னா சார் எப்படின்னா பியூட்டிஃபுல் லைஃபும்பா. அவனே மாத கடைசியில் கடத்தெருவில் மளிகை சாமானோ காபி பொடியோ வாங்கிறதுக்கு கையில் பணம் இல்லாமல் சந்தியில் இருக்கிற சமயத்தில் சார் வாழ்க்கை என்ன, இந்த காஃபி ஒழிஞ்சாதான் வாழ்க்கையே ஒரு குடும்பம். குடிக்கிறதே நன்னா இருக்கு, 600 ரூபா கொடுத்து வாங்கிறதே சிரமமாக இருக்கு. இது காஃபின்னு உதாரணம் சொன்னேன். எதை எடுத்துட்டாலும் அப்படி தானே. நம்ம எதை சௌக்கியம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, படித்தா சௌக்கியம், வேலைக்கு போனால் சௌக்கியம், கல்யாணம் நின்றா சுகம், குழந்தை பெற்றுண்டா சுகம், வீடு கட்டினா சுகம். இது எல்லாருக்குமே சுகமாக அமையறதான்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஏண்டா கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொல்கிறோம் எத்தனை பேர் இருக்கான்? இந்த வேலையை விட்டு தொலைச்சாதான் சரியாக வருங்கிற எத்தனை பேர் இருக்கான்? ஏன் வீடு கட்டினோம்னு இருக்கு சார்னு சொல்கிறவன் எத்தனை பேர் இருக்கிறான்? ஏன் குழந்தையை பெற்றுண்டேன்னு இருக்கு சார் அப்படின்னு சொல்கிறவன் எத்தனை பேர் இருக்கான்? அப்போ இதெல்லாம் தற்காலிகமான சுகம்ங்கிறது மெட்டீரியல் சார்ந்த விஷயம் இல்லை. அதனால தான் சொல்ல வந்தேன், பொருள் சார்ந்த விஷயம் இல்லை சுகம்ங்கிறது, மனசு சார்ந்த விஷயம். மனசு சார்ந்த விஷயம்னு நாம் என்னைக்கு உணர்றோமோ அப்போதான் அதை நோக்கி போவோம், அதை நோக்கி நம்மளுடைய இயக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் சுகத்தை நோக்கி இயங்கணுங்கிறது நம்மளை அறியாமல் நம்ம மனசில் படிஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, சுகத்தினுடைய ஒரு பகுதியாக நாம் இருக்கிறதுனால. வேதம் சொல்றது பரம்பொருளை பற்றி சொல்லும்போது அதனுடைய வடிவம் என்ன அப்படின்னு வேதம் சொல்லும் போது, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே ந ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தபிஷம் விசந்தீதி. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். பிரம்மத்துக்கு என்ன ஸ்வரூப லட்சணம்? ரூபம் வேற, ஸ்வரூபம் வேற. இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயம். வெறும் பொழுதுபோக்கா வாழ்க்கையை வீணடிக்கக்கூடாது, அறிவை வளர்த்துக்கிற மாதிரி. எது உயர்வுன்னா, அறிவு உயர்ந்தாதான் உயர்வு. இங்கே பிறப்புனாலேயோ பணத்தினாலேயோ பதவியினாலேயோ பலத்தினாலேயோ உயர்வே கிடையாது. எதனால ஒருத்தன் உயர்ந்தவன் ஆவான் அப்படின்னா அறிவுனால தான் உயர்ந்தவன் ஆவான். அறிவு உயர்ந்தாதான் அவன் உயர்ந்தவன் அர்த்தம். அறிவே உயர்வு, அறிவால் உயர்வு. இந்த 2 மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கணும் எப்போதுமே வாழ்க்கையில். அறிவே உயர்வு, அறிவால் உயர்வு. இந்த பிறவியோட கணக்கு எடுத்து வச்சோம்னா பரிணாம வளர்ச்சியே அப்படிதான். ஒரு ஜென்மாலேருந்து இன்னொரு ஜென்மா ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். மனித பிறவி வரத்தே இதுக்கப்புறம் மேலே போகிறோமா கீழே போகிறோமாங்கிறத நம்ம கையில் கொடுத்துட்றான் பகவான், முடிவு எடுக்கிறத. அது பரியந்தம் எப்படி இப்போ ஸ்கூல்லலாம் 8ஆவதா, நான் ஸ்கூல்லே போனது கிடையாது அதனால் எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு கிளாஸ் பரியந்தம் ஃபெயிலே கிடையாது, பாஸு. 8ஆவதுலேயோ 10ஆவதுலேயோ தான் பரீட்சைன்னு சொல்கிறார்களோ. அது மாதிரி மனித பிறவி வரத்தே தான் பரீட்சை. அதுக்கு முன்னாடி பரியந்தம் பரீட்சை கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக ப்ரமோஷன். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான் மெய்ய உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். சிவபுராணத்தில் சொல்றாரு எத்தனை பிறவி அப்படிங்கிறத ஒரு வரிசைப்படுத்தி சொல்றார். இந்த பிறவிகள்லாம் தாண்டி மனித பிறவி வரும்போது இதுக்கு மேலே போகிறோமா கீழே போகிறோமா அப்படிங்கிறத நம்ம கையில் கொடுக்குறான். அதுக்கு தான் 6வது அறிவுன்னு பேர்.
அதுக்கு தான் விவேச்சன புத்தின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அது ஒருத்தனுக்கு இருந்தாதான் விவேகம்னு பேரு. அதுக்கு தான் தமிழ்ல பகுத்தறிவுன்னு பேரு. விவேச்சன புத்தின்னு சொல்றமே அதுக்கு தான் பகுத்தறிவுன்னு பேரு. ராத்திரி 12 மணிக்கு செவத்துல தார வச்சு எழுதினா அதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லை. இல்லைன்னு சொல்றதுக்கு என்னதுக்கு அறிவு? இருக்குன்னு சொல்றதுக்கு தானே வேணும். இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு தான் அறிவு வேணும். இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. இது மனிதனுக்கு தான் இருக்கு. மனிதனுக்கு தான் அந்த பகவான் அந்த அறிவை கொடுக்கிறார். இது எல்லாருமே நாம் யோசனை பண்ணினோம்னா சுகத்தை நோக்கி தான் இயங்குறோம். சுகத்தினுடைய அம்சமா இருக்கிறதுனால ஒரு ஒரு டம்ளர் ஜலத்தை விட்டோம்னா அது பூமிக்குள்ளதான் போகும். ஒரு கற்பூர கட்டியை கொளுத்தி வச்சோம்னா அதனுடைய ஜோதி மேலே நோக்கி தான் போகும். ஏன்னா அதனுடைய இருப்பிடத்தை நோக்கி அது இயங்கிறது இயற்கை. ஜலம் கீழே இருக்கு, அது கீழே நோக்கி போறது. ஜோதி மேல இருக்கு, அது மேல நோக்கி போறது. உலகத்துல எதுவுமே அதோட இருப்பிடத்தை நோக்கி தான் இயங்கும், இருப்பை நோக்கி தான். அது மாதிரி நாம் எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு போறதுன்னு நம்ம மனசுல நம்மள அறியாம இருந்துட்டே இருக்கு. சுகம் வேணும், சுகம் வேணும், சுகம் வேணும். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இது ஒரு மனிதர பிறவிக்கு மட்டும் இல்லை, ஒரு ஈ எறும்புகளுக்கு கூட இந்த உணர்ச்சி இருக்கிறதுனாலதான் இயக்கம் இருக்கு. இத்தினூண்டு எறும்பு அதோட சைஸை காட்டிலும் 2 மடங்கு பெருசு 3 மடங்கு பெருசான ஒரு அரிசியை தூக்கின்னு குண்டு குண்டு குண்டுன்னு ஓடுறது. அது உள்ள ஏதோ ஒரு சுகம் இருக்கிறதா அது நினைச்சுக்கிறது. கஷ்டப்பட்டு அந்த அரிசியை தூக்கி இழுத்து ஓடுறது. இது மாதிரி காலத்தாலேருந்து கவனிச்சோம்னா உலகம் முழுக்க உள்ள உயிரினங்கள்லாம் இயங்கின்றே இருக்கு. சுகாய கர்மாணி கரோத்தி லோகஹா, பாகவதம்ங்கிற புராணம் சொல்றது. எல்லாரும் ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்டே இருக்கும். என்னத்துக்காக செய்யறோம்னு கேட்டா சுகத்துக்காக அப்படின்னு தான் பதில் சொல்ல முடியும். அந்த சுகம் கிடைச்சதான்னா அதுதான் பிரச்சனையே. பணத்தினால சுகம்னு சமீப காலமா ஒரு புத்தி வந்திருக்கு ஜனங்களுக்கு. நம்மளுடைய தாத்தா பரியந்தம் சௌக்கியமா அப்படின்னு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் விசாரிச்சுப்பாங்களோன்னு, சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க எப்படி தெரியுமா பதில் சொல்லுவாங்க? காத்தால எழுந்து ஜம்முன்னு குளிச்சுட்டு விபூதி இட்டு ருத்ராட்சம் போட்டு பக்கத்துல உள்ள பெருமாள் கோவிலோ சிவன் கோவிலோ போய் தரிசனம் பண்ணிட்டு ஒரு கஞ்சியை சாப்பிட்டுட்டு விவசாயமோ எதையோ கவனிக்க போறார்கள். சாதாரண வேஷ்டி தான், துண்டு தான். சௌக்கியமா அப்படின்னு கேட்டா கண்ண முடின்னு சௌக்கியமா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னவங்களையும் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு 10 நாளைக்கு ஒரு ஊர் நான் போயிட்டே இருக்கேன் ப்ரோக்ராமுக்காக. என்கிட்ட வந்து பேசுறவங்கள்ட்ட சௌக்கியமானு ஒரு வார்த்தை நான் கேட்டுட்டா அவங்க சொல்ற பிராபலத்தை கேட்டா நம்ம சௌக்கியம் பெறுறது. ஏண்டாப்பா சௌக்கியமானு கேட்டோம்னு ஆயிடுறது, ஏண்டாப்பா சௌக்கியமானு கேட்டோம்னு ஆயிடுறது. அவ்வளோ ப்ராப்ளம். வெளியில பார்க்கறதுக்கு டிப்டாப்பா அலங்காரம், அயன் கலையாத ட்ரெஸ்ஸு, சென்ட் எல்லாம் அமக்கலமா இருக்கு. உள்ள பாயிலர் கொதிக்கிற மாதிரி பிரச்சனை. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெய்வத்தை விட்டு நாம் விலகிறது தான் காரணம். ஒரு காலத்தை தெய்வத்தோட இணைந்த வாழ்க்கையா நமக்கு இருந்தது. நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு கோவில் இருக்கும், கோவிலை சுற்றி தெரு இருக்கும், நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், வருஷோத்சவம்னு ஜனங்கள் அவரவர்களுடைய காரியங்களை கவனிப்பார்கள். தொழில் அது பாட்டுக்கு நடக்கும், ராஜ்யம் அது பாட்டுக்கு நடக்கும். ஆனால் எல்லாம் கோவிலை சார்ந்து தான் இருக்கும். கோவிலை சார்ந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் கோவிலில். அந்த உற்சவத்திலேயே அத்தனை சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். நம்ம ஞானசம்பந்தர் பெருமான் மயிலாப்பூர் போகும்போது சிவனேசன் செட்டியார் பொண்ணு பூம்பாவை பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாங்க 7 வயசுல. அவளை எரிச்சு அவளுடைய எலும்பை எடுத்து ஒரு கலையத்தில் வச்சு சிவனேசன் செட்டியார் ஞானசம்பந்தர் பெருமான்கிட்ட கொண்டு வைக்கிறார். உங்க சொத்து அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த
பூம்பாவையே ஞானசம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சிவநேசன் செட்டியார் மனசுல ஆசை. அதனால இது உங்களோட சொத்து அப்படி. அப்ப சம்பந்தர் பெருமான் ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகத்துல சொல்லும் போது உருத்திர கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாமல் போதியோ பூம்பாவாயில் முடிக்கிறார். அதுல சொல்லும் போது மட மட மயிலை அட்டீட்டம் கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் உத்தீட்ட பண்பின் உருத்திர கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். அவர் என்ன சொல்றார் அதுல, இது மாதிரி கபாலீஸ்வரர் கோவில்ல திருவிழா நடக்குமே, திருவிழாவுக்கு நிறைய சிவனடியார்கள்லாம் வருவார்களே, அவர்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணாம நீ அதற்குள்ள எங்க போனேன்னு கேட்குற. அதற்குள்ள நீ எப்படியா இறந்து போன நீ அப்படின்னு கேட்கும்போது அந்த 10 பாடல் முடியறதுக்குள்ள அந்த கலையத்திலேருந்து பூம்பாவை வெளியில வந்தான்னு கதை. 5 வருஷம் முன்னாடி இறந்தவர். எலும்புலேருந்து அதெல்லாம் பின்னாடி சயின்ஸ்ல வரும். எலும்புலேருந்து திருப்பி கிரியேட் பண்ண முடியும். இப்ப செல்லுலேருந்து பண்றோமோன்னு நாம, அது மாதிரி எலும்புலையும் செல்லு தானே இருக்கு. இது பின்னாடி குளோனிங் முறையில் அந்த இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு அந்த சயின்ஸ் வரப்போறதோ தெரியல. நம்ம சாஸ்திரங்கள் காமிச்சுட்டு போறது. அந்த உற்சவம், அந்த திருவிழா, இதை சார்ந்து நம்மளுடைய வாழ்க்கை இருந்ததுனால ஆனந்தமா இருந்தது. இறைவனை விட்டு நாம் விலகறதுனால நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில ஜனஸ்ய கிருஷ்ணாதி விமுகஸ்ய தெய்வாசு அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய சுகம்ங்கிறதோ சந்தோஷங்கிறதோ புண்ணியங்கிறதோ செஞ்சு வரணும். பாவங்கிறதோ கஷ்டங்கிறதோ பிரச்சனைங்கிறதோ நிம்மதி இன்மைங்கிறதோ என்ன, நிம்மதி இல்லாத இடம் நிம்மதி இன்மை, அதுதானே நாம சொல்றோம். இப்ப இது ஒரு இதுலயே அப்துல் கலாம் ஒரு விஷயம், அவரை பார்த்து அவர் டீச்சர் கேட்டான். அதுதான் அவருடைய வாழ்க்கையில தூண்டுகோலா அமைஞ்சது. ஒரு ஒரு ராமநாதபுரத்தில் ஒரு ஐயர், அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர். இப்ப லைட்டு போட்டா அதுலேருந்து வெளிச்சம் வராது. இந்த லைட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், வெளிச்சம்னு தமிழ்ல சொல்றோம். இந்த வெளிச்சத்துக்கு சோர்ஸ் எது? இந்த டியூப். அப்ப இருட்டுக்கு சோர்ஸ், இருளுக்கு சோர்ஸ் எது? இருள். ஒளி விளக்கிலேருந்து உண்டாரு, இருள் எங்கேருந்து உண்டாரு? இல்ல. இதுக்கு பதில் தெரிஞ்சா சகல சாஸ்திரமும் தெரிஞ்சுதான் அர்த்தம். இருள்னு ஒண்ணு கிடையாது. எங்க ஒளி இல்லையோ அது இருள். இருளுக்கு உற்பத்தி ஸ்தானம் கிடையாது. ஒளி இல்லாத இடம் இருள். கவனிச்சு கேட்கணும். சாஸ்திரங்கள்ல பிளாக் ஹோலோ தமசோமா ஜோதிர்கமயாவோ அதெல்லாம் வேற விஷயம். அதுக்கெல்லாமும் பதில் இதுதான். மிருத்யோமா அமிர்தங்கமயா தமசோமா ஜோதிர்கமயா, இது உபனிஷத்து வாக்கியம் தான். புத்த மதத்துல ஜெயின மதத்துல வச்சுட்டு இருக்கோம். எந்த இடத்துல ஒளி இல்லையோ அந்த இடம் இருள். எந்த இடத்துல ஆரோக்கியம் இல்லையோ அந்த இடம் நோய். எந்த இடத்துல புண்ணியம் இல்லையோ அந்த இடம் பாவம். எந்த இடத்துல நிம்மதி இல்லையோ அந்த இடம் கஷ்டம். அப்ப என்ன பண்ணணும்? கஷ்டம் வந்தா நிம்மதியை தேடணும். பிரச்சனை வந்தா என்ன பண்ணணும்? வியாதி வந்தா என்ன பண்றோம்? ஆரோக்கியத்தை தேடுறோமோ நாம. வியாதி வந்தா என்ன பண்றோம் நாம? அந்த ஆரோக்கியமா பண்ணிக்கணும்னு நினைக்கிறோமோ. அது மாதிரி நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லைன்னா சந்தோஷம் இருக்கிறத பண்ணணும். இருக்கிற காரியங்கள் தான் இதுல சந்தோஷம். 2 வகை சொல்றேன். இது கொஞ்சம் வேதாந்த விஷயம். அவர் பேசுற தேவை சந்திரசேகர், அதுக்கு தான் நீங்க வரணும்னா. கதையா நான் சொல்றேன்னு இல்லை, நீங்க சாஸ்திரமா தான் சொல்லணும்னா. ரெட்டை
வச்சனங்கள் உண்டு. நம்ம பேச்சில் எல்லாமே துவந்துவம்னு சொல்லுவோம். சுகம், துக்கம், மானம், அவமானம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, சீதம், உஷ்ணம், சூடு, குளிர்ச்சி, இதுக்கெல்லாம் துவந்துவம்னு பேர். இதுலேருந்து நடுநிலையா இருக்கிறதுக்கு தான் ஸ்தித பிரஜன்னு பேர் பகவத்கீதை. இப்போ சுகம்னா துக்கம், சந்தோஷம்னா வருத்தம். எந்த வார்த்தை சொன்னாலும் அதற்கு எதிர்மறையான வார்த்தை உண்டு. உண்டா கிடையாது? இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அதற்கு எதிர்மறையான வார்த்தை சொல்லுங்க யாராவது. ஆனந்தம், சுகத்துக்கு எதிர்தான் துக்கம்ங்கிறது. ஆனந்தம் நிம்மதிக்கு தான் கவலைன்னு பேர். நீங்க எதை சொன்னாலும் இதுக்கு பதில் கிடையாது. ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்மறையான வார்த்தை சொல்லுங்க, கிடையாது. ஆனந்தத்துக்கு எதிர்மறையான வார்த்தைமே கிடையாது. அதுக்கு அந்த பொருளுக்கு என்ன அர்த்தம்னா, அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம். அந்தம் ஆனந்தம், முடிவற்ற பரம்பொருள்னு அர்த்தம். முடிவற்ற பரம்பொருள், எல்லை இல்லாதது. பாக்கி எல்லாத்துக்கும் எல்லை உண்டு, பரம்பொருளுக்கு எல்லை கிடையாது. நீக்கமர நிறைந்திருக்கும்னு சொல்ற மத்தியில அதுக்கு தான் ஆனந்தம். அதனாலதான் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு வேதம் சொல்றது. பிரம்மத்தோட வடிவம் எதுன்னா ஆனந்தம் அப்படின்னு. நம்மோட வடிவம் எது? ஆனந்தம். இப்ப நாம தேடுறது எது? வாழ்க்கையில சுகம் தேடுறோம். சுகம் தேடினா சுகத்தோட முடிவு அதான்